So equilibrium, so mainly பார்த்தோம்னா balance maintain பண்ணி அந்த object or a person வந்து maintain the balance is called equilibrium. So equilibrium is a state of balance in which all forces are equal. So the equilibrium says the resultant of all force acting upon it is zero. So ஒரு object ல ஒரு human being ஒரு force apply பண்ணும்போது அந்த force-க்கு தகுந்த மாதிரி ஒரு balance வந்து maintain பண்ணி ஒரு மெயினா வந்து மெயின்டைன் பண்றதுக்கு பார்த்தோம்னா ஈக்குவலிபிரியம் சொல்லுவாங்க. ஸோ ஈக்குவலிபிரியம் அந்த ஆங்கிள் ஜீரோட தான் இருக்கும். சரியா? ஸோ இதுல டூ டைப்ஸ் இருக்கு, ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ஈக்குவலிபிரியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் பார்த்தோம்னா ஸோ மெயினா வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்றோம்னா அந்த பேஸ் ஆஃப் சப்போர்ட், லைன் ஆஃப் கிராவிட்டி எல்லாம் சேஞ்ச் ஆகும். பட் ரிமைனிங் அந்த ரெஸ்ட் திருப்பி வந்து சேருதுன்னா திருப்பி அதே நீங்க எந்த ஸ்டார்டிங் பொசிஷன்லோ அதே பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ அது வந்து ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். பட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நகராது. ஸோ நகராமலே அந்த அதான் ஒரு பிளேஸ்ல இருந்து நகராம அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஃபோர்ஸுக்கு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தா அது வந்து ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம் சொல்லுவாங்க. ஸோ that object that is act upon by balance force and remaining motionless is in a static equilibrium. So இந்த டயகிராம் பார்த்தா தெரியும். ஸோ அந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆனா சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறிடும். மாறினா திருப்பி ரெஸ்ட் திருப்பி வர பொசிஷன் வந்துடும். ஸோ அது திருப்பி ரிமைனிங் டு சேம் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி. At the dynamic equilibrium, so dynamic equilibrium பார்த்தோம்னா ஸோ இதுல வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்ட் ஆர் ஹியூமன் பீயிங் நகருவாங்க. பட் டு மெயின்டைன் தி பேலன்ஸ், ஸோ அவங்க வந்து அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து நகர்த்தி கொண்டுருவோம், இல்லைன்னா ஹியூமன் பீயிங் நடந்துருவோம். ஸோ when all applied inertial forces acting on a moving body and it's in an imbalance resulting in movement with unchanged speed and direction. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் இல்லை அந்த ஹியூமன் பாடி நடக்கும்போது எந்த பேலன்ஸ் மிஸ் ஆகாம அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரே மாதிரி போவாங்க, அதாவது டைனமிக் பேலன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புள்ளி. ஸோ புள்ளி வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இது மெயினா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வெயிட் ஏதாவது லிஃப்ட் பண்றதுக்கு, அதை லிஃப்ட் பண்ணி இன்னொரு பிளேஸ் நம்ம நகர்த்தி கொண்டு போறதுதான் புள்ளி. ஸோ புள்ளி பார்த்தோம்னா பிசியோல வந்து மெயினா நிறைய ரோல்ஸ் இருக்கு. ஸோ மெயினா பார்த்தோம்னா சஸ்பென்ஷன் தெரபின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து புள்ளி நம்ம யூஸ் பண்றோம். சரியா? ஸோ புள்ளி வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஜெக்ட் சொல்ல இதுல பார்த்தோம்னா மெயினா வந்து ஒரு வீல் மாதிரி இருக்கும். வீல் கூட ஒரு லூப்ல வந்து தொங்க விட்டு ஒரு ரோப் மாதிரி இருக்கும். ஸோ இதுல மெயினா பார்ட்ஸ் பார்த்தோம்னா வீல், அந்த ஹூக் மாதிரி மேல இருக்கும், ரோப் வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ கீழே பார்த்துருக்கேன் வீல் அண்ட் ஆக்சிஸ் வித் அ ஹூக் வேல. இன்சைட் பார்த்தோம்னா ரோப்பு, செயின், பெல்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ புள்ளியோட யூசஸ் பார்த்தோம்னா டு சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து மாத்திரக்காண்டி நம்ம யூஸ் பண்ணலாம் புள்ளி. அதே மாதிரி மெக்கானிக்கல் அட்வான்டேஜஸ் பார்த்தா மெயினா வந்து லிஃப்ட், வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணலாம். டைப்ஸ் பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டு புள்ளி அண்ட் மூவபிள் புள்ளி ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபிக்ஸ்டு புள்ளி பார்த்தோம்னா மெயினா வந்து இந்த புள்ளி பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும், அந்த புள்ளி வந்து நம்ம நகர்த்த முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது யூஸ் பண்றதுதான் மெயினா அந்த ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷன் மாத்துற, ஃபோர்ஸோட டைரக்ஷன் மாத்துறதுக்காக தான் இந்த புள்ளி யூஸ் பண்றாங்க. ஸோ இது பார்த்தோம்னா the main used to change the direction of the force and also used to apply traction or resistance at any angle. Traction என்னது? traction ஏதாவது தெரியுமா? ஸோ traction வந்து இழுக்கிறது. ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து இழுத்து ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. சரி, அதான் வந்து traction. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பார்த்தோம்னா ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க, இன்னொருத்தவங்க இந்த சைடு உட்கார்ந்துருக்காங்க. சரியா? சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. இப்போ இந்த சேர்ல நீங்க கை போட்டு இழுக்கிறீங்க, பட் ஆல்ரெடி இந்த ரெண்டு சேருக்கு இடையில இன்னொரு கை இருக்கு.
ஸோ நல்லா ஃபோர்ஸா இழுக்கும்போது இந்த ரெண்டு ஸ்டார் நம்ம அந்த ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணணும். ஃபோன் வருது சார்.